ஆஹா, ஜேம்ஸ் பாண்ட் மியூசிக் போல இது ஒரு ட்ரெண்டு ஆரம்பிச்சு விட்டுங்க. சினிமாலேயே ஒரு டிஃப்ரெண்ட் மியூசிக் கொண்டு வந்த பெருமை உங்களுக்கு சேருமண்ணே. எத்தனை படங்கள், எத்தனை லாங்குவேஜஸ். மனதோடு மனோ நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. அதாவது இசையமைப்பாளர் ஆகணும்னு ஒரு முடிவெடுத்து இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கீங்களா? வந்தது அப்படியெல்லாம் இல்லை. எங்கள் வீட்டாண்ட நம்ம ஸ்டண்ட்டு சோமோட அசிஸ்டண்ட்டு TK பரமசிவம் வந்தார். அவர் ஒரு நாள் வந்து ஷூட்டிங் பார்க்குறேன்னு சொல்லி ஆசைப்பட்டு நான் அவர்கிட்ட கேட்கும் போது அவர் வந்து வாகினி கூட்டின்னு போனார். வாகினின்னா எப்படின்னா அந்த NT ராமராவ் வீடு இருக்கும் ஒரு வயக்காடு பக்கத்தில். அது இப்போ வயக்காடு இல்லை, ஐயோ, அது வழியாக சின்ன கேட்டு வழியாக போய் வரப்பு மேலேயே, வயல் வரப்பு மேலேயே கூட்டின்னு போயிட்டு அங்கே போனோன்னா வாகினி ஸ்டுடியோ வந்துருச்சு. சின்ன ரோடு, செம்மண் ரோடு, அதில் ஒரு வண்டி தான் வரும், ஒரு வண்டி தான் போவோம் அப்போது. ஸோ அங்கே வாகினி ஸ்டுடியோ. அது உள்ளே என்ட்ரான உடனே ஒரு ஃப்ளோரில் போனால் சிவாஜி சாரு, சாவித்திரி, ஒரு ஃப்ளோரில் போனால் ஜெமினி சாரு, வேறு யாரோ, ஒரு ஃப்ளோரில் போனால் பிரேம் நசீர் சாரு, அப்புறம் ஒரு மலையாள ஹீரோனியம்மா, ஒரு ஆமாம், ஒரு ஃப்ளோரில் போனால் ராஜ்குமார் சாரு, கன்னடா, பேடன் கண்ணப்பாவா இன்னொரு படம், கன்னடா. இப்படி ஒன்றும் புரியல எனக்கு. அங்கத்தான் போச்சு. மறுபடியும் வீட்டில் வந்து படுத்தா அந்த கோபால்புரம் ஸ்கூல் ஞாபகம் இல்லை. வாகினி ஸ்டுடியோ தெரியுது, ஃப்ளோராக தெரியுது. அதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ண ஸ்டுடியோ வந்து வாழ்க்கையில் வாகினி ஸ்டுடியோ, வாகினி தான். அங்கிருந்து தான் இன்ட்ரெஸ்ட் ஆரம்பிச்சு. அதுக்கு நாகிரெட்டி சாருக்கும் சக்கரபாணி சாருக்கும் நன்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக. முதல்ல உங்களை இன்ஸ்பயர் பண்ண சிங்கரோ இசையமைப்பாளரோ யார்? அப்படியெல்லாம் நான் பழைய பாட்டு ரொம்ப நம்மளாம் கேட்பேன். நான் வந்து இந்த சேத்பட் பிரிட்ஜு கிட்ட பக்கத்தில் டோபிகானான் இருக்கு, சரி, அங்கே ஒரு ஸ்கூல் இருந்தது. அதில் தான் முதல்ல எங்கள் அப்பா சேர்த்து விட்டார். சரி. ஸோ அங்கே போகும்போது லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு சைக்கிள் கடை இருக்கும். அங்கே இந்த ஃபோனெல்லாம் வச்சு கையில் வந்து இப்படி சுற்றி ரெக்கார்ட் போடுவாங்க. அங்கே பாட்டு போட்டு அங்கே நின்றுக்குவேன். அல்ல அந்த காலத்து பாட்டு, ஜிகேம்மா பாடுது, சுசீலம்மா பாடுது, ஆசையும் நேசமும், இப்படி நைன்த்து நேனு நாகி மிலாவு, நைன்த்து நேனு நாகி மிலாவு, தரரி தலாலே லாலாவே லாரே சையா நைன்த்து நே, இப்படி பல வெரைட்டி ஆஃப் சாங் அந்த சைக்கிள் கண்டு போட்டோம். இந்த பேக் இப்படி வச்சு போனேன் நான். ஆமாம், அங்கேயே நின்றுக்குவேன். 9 மணிக்கு ஸ்கூல் உள்ள போனோம்ல, 11 மணிக்கு போய் வாத்தியார்கிட்ட அடி வாங்கி ஒழுங்காக நின்றுக்கிட்டு, இப்படியே தான் எனக்கு ஆசை. வந்து இந்த ரோட்டு கடை அங்கே போடுறது, மைக் செட்டுக்காரனுங்க போடுற பாட்டு இங்கே கேட்டு அப்போ ஆர்வம் ஜாஸ்தி மியூசிக் மேலே. ஆமாம். சங்கர் அவர் எப்படி நீங்கள் மீட் பண்ணீங்க? நீங்கள் 2 பேருக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பு அசிஸ்டண்ட்டாக வந்ததா, நீங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணது? இல்லை, சங்கர் அப்படின்னாலே ஒரு அழகான ஒரு உருவன்னு தான் சொல்லலாம். ஆமாம், பார்த்துக்கினே இருக்கலாம். அவன் மூஞ்ச நல்லா உன்ன மாதிரியே முழு சாப்பிட்டு எல்லாம். நீ உனக்கே தெரியும் அவன் என்ன ஆக்ஷன் பண்ணுவான். இதை கொஞ்சம் காமி, அவன் என்ன பண்ணுவான் ஆக்ஷன். வணக்கம் சொன்னா நீங்கள் வணக்கம் சொல்லுங்கள். வணக்கம் மனோ. பாலு, மனோ ரொம்ப நல்லா பாடின மனோ இந்த பாட்டை. என்ன மனோ இப்படி நல்லாவே பாடலையே. எல்லாத்துக்குமே ஒரே எக்ஸ்பிரஷன். ஸோ அப்படி ஒரு நல்ல ஒரு உள்ள எனக்கு வந்து பார்ட்னராக கிடைச்சதுக்கு நான் முதல்ல கடவுளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆமாம். நாங்கள் 2 பேரும் வந்து நம்ம பீச்சுக்கிட்ட விஸ்வநாதன் வீடு இருக்கு, சேந்தம், அங்கே போய் நிற்போம் காலையில் சான்ஸுக்காக. விஸ்வநாதன் வீட்டுக்கு, MS விஸ்வநாதன் வீட்டில். அவரு தெரியல ரொம்ப ஓவர் சுறுசுறுப்புன்னு வெயிட் பண்ணி அப்படியே பார்த்துருந்தோடனே, ஏய் என்னடா சங்கரா, கணேசா, நல்லா இருக்கீங்களா, வரேன் அப்படின்னு ஏறி போயிடுவாரு. என்ன சொல்றதுக்குள்ள அவரே பேசி அவரே முடிவு சொல்லிட்டு அவரே கார்ல ஏறி போயிடுவார். 50-52 கார்ல. நாங்கள் 2 பேரும் அப்படியே பார்ப்போம், கார் போவோம். போயிட்டு நாங்கள் 2 பேரும் 2 முடிஞ்சிச்சு, போகலாமா, சரி போகலாம். அங்கேருந்து பொடி நடையா நடந்து வந்து GK வெங்கடேஷன் வீட்டுக்கு வருவோம். அங்கே வந்து வெயிட் பண்ணிப்போம். அண்ணன் வருவார், GK வெங்கடேஷன் வரும். அவர் அதுக்கு மேலே வரும். அவர் கொஞ்சம் காமெடியாகவே பேசி, ஏய் என்னடா என்ன ஜாலியாக வந்துட்டீங்களா, வெரி குட் வெரி குட், பாகப்பிரிவின் ரீரிக்கானிங்கடா, நான் போயிட்டு வரட்டுமா, அவ்வளோதான், அதுவும் முடிஞ்சு போச்சு. இப்படியே போயின்னு காலங்க எங்கள் 2 பேருக்கும். இதில் நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். எக்ஸிலேயே ஃப்ரெண்ட் ஆனது யாருன்னா நாங்கள் 2 பேர் தான். இல்லை ஹாப்பியாக ஃப்ரெண்ட் ஆவாங்க. ஆமாம். இப்படி சொல்லிட்டு போன உடனே 2 பேரும் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துக்கிறது.
வெக்ஸ் ஆயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டு வெக்ஸ்லயே ஃப்ரெண்ட் ஆகி வெற்றியை கண்டுபிடிச்சு அப்புறம்